ஒரு பக்கம் ஐபிஎல்லுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னன்னா, நேற்று இங்கே சென்னையில் நடந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தான் செய்திகளில் பிரதான இடத்தை பிடிச்சிருந்தது. ஆனால் நிறைய மாநில தலைவர்கள் பங்கேற்றாலும் இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி மட்டும் இந்த கூட்டத்தில் மிஸ்ஸிங். மம்தா பானர்ஜி ஏன் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல, அவங்க புறக்கணிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் கோஸ்ட் ஓட்டர்ஸ். இந்த மறுசீரமைப்புன்ற விஷயத்தை தாண்டி கோஸ்ட் ஓட்டர்ஸ் தான் ரொம்பவே சீரியஸான இஷ்யூ. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாசத்துல பார்த்தீங்கன்னா பீகாருக்கு தேர்தல், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அசாம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை தான் திரிணாமுல் காங்கிரஸ் கையில் பிரதானமாக எடுத்திருக்காங்க. இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ்னா என்ன, இதோட பின்னணி என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளோட ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதில் வந்து எபிக் எண், அதாவது அந்த தேர்தல் அட்டை எண் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட அந்த அட்டை எண் வந்து குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் புகாரோடைய பின்னணி. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அட்டை எண்கள் இங்கே மேற்கு வங்க மாநிலத்திலும் இருக்கிறத கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரே பேரில் 2 மாநிலத்திலையும் 2 பெண்கள் இருக்காங்க. அவங்களோட தேர்தல் அட்டை எண்ணும் ஒன்றா இருக்கு, ஆனா மாநிலம் வேற, தொகுதி வேற. அதே நேரத்தில் அதே எண்ணில் வேற ஒரு பெண், அவங்க வேற ஒரு மதம், ஆனா எண் மட்டும் ஒன்னா இருக்கு. அதனால இந்த குளறுபடியோட பின்னணி என்ன அப்படின்றத வச்சு தான் சர்ச்சை போயிட்டு இருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 7.6 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய சூழல்ல 8000க்கும் மேற்பட்ட இந்த தேர்தல் அட்டை எண், அந்த எண் டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி தன்னோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை கோஸ்ட் ஹண்டர்களாக களம் இறக்கியிருக்காங்க. அதாவது இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸை கண்டுபிடிக்கிற வேலை தான் அந்த கட்சியினருக்கு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க். அதில் தான் டிஎம்சி பயங்கர பிஸியாக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆய்வு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க திரிணாமுல் கட்சிக்காரங்க. எல்லா ஓட்டர் ஐடியும் வெரிஃபை பண்ணணும், அந்த எண் சேமா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்க்கை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த குளறுபடிக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையத்தை இயக்குறது பாஜக தான். 2 தரப்பு மேலையும் பயங்கர பாய்ச்சலோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க திரிணாமுல் கட்சியினர். குறிப்பாக மம்தா பானர்ஜி தனக்கே உரித்தான ஸ்டைல்ல கடும் விமர்சனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை கொடுத்ததே அவங்க தான். இதை எப்படியாச்சும் வர்ற தேர்தலுக்குள்ள நாங்க களைஞ்சே தீருவோம் அப்படின்ற ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. சோ இது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த எலக்ட்ரல் டேட்டா இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்தோட தரவுகள் எல்லாத்தையுமே வந்து கணினிமயமா மாத்தினாங்க. அந்த கணினிமயமா மாத்தும் போது தான் இந்த பிழை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே அது தொகுதிக்கு உட்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால பாதிப்பு இல்லைனாலுமே இந்த பிழையை சரி செய்வதற்கான பணிகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏரோ நெட், இதுதான் தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள், அவங்களுக்கான ஒரு பிரத்யேக மென்பொருள். அந்த மென்பொருள்ல இப்போ ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை அனைத்து மாநில தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் போயிருக்கு. அதன்படி அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எபிக் எண், தேர்தல் அடையாள அட்டை எண் இருக்கு இல்லையா, அதோட டூப்ளிகேட்ஸ்கள் இருந்தா அது கண்டறியப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வர தேர்தலுக்குள்ள இந்த பணியை முடிக்கணும் அப்படின்றது தான் திரிணாமுல் காங்கிரஸோட டாஸ்காவும் இருக்கு, நடுநிலையாளர்களுடைய கருத்தாவும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.